கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து நின்றதே அதிமுக பாஜகவோட டிராமா. இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்படியும் இங்கேருந்து எத்தனை சீட்டு கிடைக்க போகுதுன்னு தெரியல. சட்டமன்ற தேர்தல் முக்கியம். 2 பேரும் தனித்தனியாக நின்றுக்கும். நான் எனக்கு வாக்கு சதவீதத்தை கூடிடுச்சின்னு நான் ஒரு கணக்கு காட்டிக்கிறேன். அப்போ தான் சட்டமன்ற தேர்தலின் போது நான் கூடுதல் சீட்டை பெற முடியும். அதுக்காக நடந்த ட்ராமா அது. இந்த சட்டமன்ற தேர்தலில் என் கணிப்பு சரியாக இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸை விட அதிகமான இடங்களில் பாஜக போட்டியிடும். அந்தளவுக்கு சீட்டு வாங்கிடுவாங்க. அந்தளவுக்கு சீட் கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் போடுவாங்க, நிச்சயமாக பெரும் ப்ரெஷர் நடக்கும். ரைட்டா? ஒருவேளை அந்த ப்ரெஷரை தாங்கி எடப்பாடி பழனிசாமி வென்றால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அப்படி சொல்லல சார், அவருக்கு ஒரு அது பார்க்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இப்ப செங்கோட்டையனை நீங்க தாவேகா பக்கம் அனுப்பணும், டிடிவி தாவேகா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப இவங்களை அனுப்பியாச்சுன்னா தாவேகா திமுகவிற்கு போகக்கூடிய வாக்குகளில் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை ஒரு சின்ன அளவிலாவது சேதாரத்தை ஏற்படுத்தணும்னு அமித்ஷா நம்புறாரு. அதுக்கு தான் விஜயும் உள்ள கூட்டம் தாங்க. முஸ்லீம் வாக்குகள் போதோ இல்லையோ கிறிஸ்டின் வாக்குகளில் ஒரு சின்ன சதவீதம் போகும்னு அவர் நம்புறாரு. அப்போ கிறிஸ்தவ வாக்குகள், தலித் வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், இதுதான் திமுகவுடைய கோர் ஓட் பேங்க். இதை ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று. இன்னொன்று, அதிமுக பலவீனப்படுகின்ற பொழுது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸில் அதிமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டு கொஞ்சம் எங்கே போகும்? விஜய்க்கு போகும். அப்போ அதிமுக மேலும் பலவீனப்படும். இன்னொன்று, இந்த கட்சிகள் எல்லாம் நீங்கள் அந்த பக்கம் துரத்தி விட்டீங்கன்னா, எந்த பக்கம் தாவேகா பக்கம் துரத்தி விட்டீங்கன்னா, அதிமுக பாஜக தமாக தான் இன்னைக்கு தேதி கூட்டணியில் இருக்காங்க. கூடுதல் இடங்களை பாஜகவால் கேட்டு பெற முடியும். ஸோ இது எல்லாமே அமித்ஷாவுடைய ஒரு திட்டமிட்ட செயல் வடிவம் அப்படிங்கிறத நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கூட நெறியாளர்லாம் சொன்னாங்க, ஏங்க என்ன பஸ்ஸே தயாராகலை விஜய்க்கு, நீங்கள் அதுக்குள்ளே விஜய்க்கு ரூட்டு போடுற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே. நாங்கள் என் யூகம் இது, பார்க்கலாம், தவறாகவும் போகலாம். நான் திருப்பி சொன்னேன், அப்போ நான் சொன்ன எதுவுமே தப்பாகவே போகுது. அப்போ நம்ம சோசியக்காரனா உட்காந்து அப்படிலாம் பேசுறதுக்கு அப்படிலாம் ஒரு 20 ஆண்டு கால அனுபவத்தில் நம்ம அரசியலை கணிக்கிறோம். பாஜக என்னவாக இருக்குங்கிறத கணிக்கிறோம். இப்பவும் இதை ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக கணித்தேன். இன்னைக்கு அது பிரேக்கிங் நியூஸாக வருகின்ற பொழுது நெறியாளர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் நம்ம ஞாபகம் சார் நம்ம பேசணுமே. ஆமாங்க, ஒரு 2 மாதம் இருக்குல்ல. ஆமாம் 2 மாதம் இருக்கும் சார்னு. ஸோ அந்த வீடியோ எடுத்து அனுப்புனாரு. பரவாயில்ல சார், நீங்கள் அன்றைக்கே ஜட்ஜ் பண்ணியிருந்தீங்க சார்னாரு.